இந்திய அணியை வீழ்த்தலாம் என்று கனவிலும் நினைக்க முடியாத நிலை. ஷோயிப் அக்தர் வேதனை. நடப்பு ஐசிசி T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணியை 60 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வீழ்த்தியது. இந்த நிலையில் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தை கடுமையாக சாடியுள்ளார் அந்த அணியின் முன்னாள் வீரர் ஷோயிப் அக்தர். அந்த நாட்டு செய்தி நிறுவனத்திடம் அவர் பேசும்போது, தகுதியற்ற ஒருவருக்கு பெரிய பொறுப்பை கொடுப்பதுதான் இந்த உலகின் மிகப்பெரிய குற்றமாகும். அவரால் தேசத்தை நிலைகுலைய செய்வதை தவிர வேறு என்ன செய்ய முடியும்? எதுவும் தெரியாத ஒருவர் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவராக உள்ளார். அப்படி இருக்கும் உங்களால் என்ன செய்ய முடியும்? அணியை எப்படி திறன்பட இயக்க முடியும் என கேள்வி எழுப்பியுள்ளார். குறிப்பாக மோசின் நக்வியை குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பாபர் அசாமை சூப்பர் ஸ்டார் என சொல்கிறீர்கள், அவரால் ஒரு ஆட்டத்தை கூட வெற்றி கொடுக்க முடியவில்லை. இது மாதிரியான நட்சத்திர அந்தஸ்து கொண்டவர்களை தேர்வு செய்வதே அனைத்திற்கும் முதல் தவறாகும் என தெரிவித்துள்ளார். இந்தியாவுடனான ஆட்டத்தில் ஒரு இடத்தில் கூட ஆட்டத்தின் கட்டுப்பாடு பாகிஸ்தான் வசமில்லை. ஷஹீன் அஃப்ரிடிக்கு மணிக்கு 125 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசுகிறார். இன்றைய கிரிக்கெட் வடிவத்திற்கு இது தேவைப்படவில்லை. அவர்கள் அழுத்தத்தை கையாளும் வீரர்கள் அல்ல. ஒரு கட்டத்தில் இந்த ஆட்டத்தில் இந்திய அணியை நம்மால் வீழ்த்த முடியும் என்று கனவிலும் நினைக்க முடியாத நிலை இருந்தது என்று கூறியுள்ளார். இந்த ஆட்டத்தில் 176 ரன்கள் இலக்கை விரட்டிய பாகிஸ்தான் அணி முதல் 6 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 38 ரன்கள் எடுத்திருந்தது. அப்போதே இந்த அணியின் தோல்வி இந்த ஆட்டத்தில் உறுதியாகிவிட்டது என பேட்டியில் வர்ணனையாளர்கள் தெரிவித்தனர்.